அப்ப சர்ச்சா கமிட்டியில சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அரசு சொல்லுது, பிஜேபி அரசு சொல்லுது. ஒருவேளை சில குறைபாடுகள் இருந்தா அந்த அறிக்கை வேணாம், தூக்கி போடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பேடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பேடு, மதவாரியான கணக்கெடுப்பேடு அதை உடனே எடுக்க முயற்சி பண்ணணும்ல. யாருக்கு எடுத்தவங்கள, எந்தெந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க. அதுக்கான வேலையை நம்ம இன்னில இருந்து செய்யணும்ல. ஏன் செய்யாம இருக்கும்? மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும். இன்னொன்னு, இங்க இருக்கிற திமுக அரசு தன்னுடைய அரசை சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. நம்ம சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாவலர்கள்னு மாறுதட்டிக்கிறாங்க. தலித் மக்களுக்கான பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க சமூக நீதி அரசாவே இருங்க. ஆனா கூடவே ஒரு வெள்ளை அறிக்கையை வெளிப்படையா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இவ்வளவு இடஒதுக்கீட்ட முழுசா நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு ஒரு டேட்டாவை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொடுக்காம தானே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன நீங்க பெரிய பாதுகாவலர், சமூக நீதி புரட்சியாளர்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே? இன்னும் இந்த சமூகத்தை எத்தனை காலத்துக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்க? நீங்க கூட்டணிங்கிற பேர்ல பிஜேபி வந்துடும்னு சாக்கு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? இஸ்லாமியர்களோட பாதுகாவலர்னு சொல்ற திமுகவே வரட்டும், நாங்க எதுவுமே மறுக்கல. ஆனா இதெல்லாம் செய்ய சொல்லி சொல்லுங்க இஸ்லாமிய இயக்கங்கள். ஏன் இஸ்லாமிய இயக்கங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க? உங்களுடைய பாதுகாவலர்னு சொல்றவங்களை உங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கையை முன்வைங்க. இதெல்லாம் செய்ய சொல்லி கேளுங்க. இந்த அறிக்கையை கொடுங்க. முதல்ல தலித்துகளுக்கு நாங்க இவ்வளவு இடஒதுக்கீடு நிறைவேற்றிருக்கோம், முஸ்லிம்களுக்கான இவ்வளவு இடஒதுக்கீட்டை நாங்க நிறைவேற்றிருக்கிறோம் எங்களுடைய சமூக நீதி ஆட்சியில. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்க இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பிசிக்களோட இடஒதுக்கீட்டை இவ்வளவு நிறைவேற்றிருக்கிறோம். இப்படியான ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி உங்க சாதனை பட்டியலை போட வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தா? பெருமை அடிச்சுக்க வேண்டியதானே? நீங்க தான் ஸ்டிக்கர் ஓட்ட கோஷ்டிங்களாச்சே, பெருமை பேசிட்டு சுத்த வேண்டியதானே? நாங்க கேட்கறது முழுமையான இடஒதுக்கீட்டு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, இதையெல்லாம் கொடுக்க சொல்லி நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? எனக்கு உரிமை தொகை கொடுக்குறேன், என்னோட பேருந்து கட்டணத்தை இலவசம் பண்றேன், நான் கேட்டது என்னது இடஒதுக்கீடு, நீ போய் சாதனைன்னு பேசிக்கிட்டு இருக்க, பெருமை பேசிட்டு சுத்திட்டு இருக்க. பெரியாருடைய பிறந்த நாள்ல, அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல, இல்ல உங்க தலைவர் கருணாநிதியோட பிறந்த நாள்ல ஜாதி வாரியாக சமூக நீதி நாங்க நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. இது வரைக்கும் ஏன் நீங்க அதை செய்யல? இதைத்தானே நாங்க கேட்கிறோம். சிறுபான்மை இஸ்லாமிய இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைகளை நம்ம கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லையா?